வணக்கம். ராணி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இல்லை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம லாபம் தரும் மாட்டுப்பண்ணை அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாட்டுப்பண்ணையில் லாபம் தரக்கூடிய மாட்டுப்பண்ணையில் முக்கியமான ஒரு விஷயம் மாடு வாங்குற விஷயங்கள் தான். ஏன்னா இப்போ நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மாடு எந்த ரேட்டில் இவ்வளோ பால் கறக்குது, இத்தனை லிட்டர் பால் கறக்குது, இத்தனாயிரத்து, ஆனால் இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க, எப்படி வாங்குறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. முக்கியமாக அவங்களுக்காக தான் புதுசாக வாங்குறவங்களும் சரி, பழைய ஆளாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா பண்ணை முறையில் மாடு வளர்க்குறோம், பால் மாடு வளர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரூ. 1,00,000 1,10 1,20 போட்டு மாடு வாங்கி நம்மளால லாபம் கண்டிப்பாக எடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு 70 அதிகபட்சம் 80,000 மேலே மாடு வாங்கினாவே நம்மளால அந்த ஒரு ஈத்து கண்ணு மாடு கறவை முடியறதுக்குள்ள அந்த அளவுக்கு நம்மளால லாபம் எடுக்க முடியாது. என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பால் எப்படிதான் இருந்தாலும் 20 லிட்டருக்கு மேலே கறக்காது. 22 25ன்னு சொல்லுவாங்க. அது 25 லிட்டர் கறந்தாலுமே அந்த மாடு ஃபேட்டஸ்னுக்கு வராது. சரிங்களா? ஒரு 18 டு 20 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு தான் நார்மலான மாடு. அது மட்டும்தான் இந்த ஃபேட்டஸ்னுக்கு நமக்கு கிடைக்கும். ஒரு 33லேருந்து ரூ. 35 வரைக்கும் நம்ம அதனுடைய பாலை விற்கலாம். நம்ம 25 லிட்டர் 30 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கறக்குது, ரைட்டு, ஓகே. எத்தனை மாதம் கறக்க போகுது? அதிகபட்சம் 1 டு 2 மாதம், 3 மாதம் அதிகபட்சம் கறக்கும். அதுக்கு மேலே இந்த 3 மாதத்துல எவ்வளோ நம்மளால அதுங்க முடியும்? அதுவே புதுசாக இருக்கிறவங்களா இருந்தால் அந்த மாட்டுக்கு நம்ம தீவனம் கொடுக்குறது ஏதோ ஒரு செரிமான கோளாறு மாதிரி ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா கூட பால் குறைஞ்சிரும். கழிச்சல் வந்ததுனாலுமே பால் குறைஞ்சிரும். மடிவீக்க வந்ததுனால ஒரு 20 நாள் பால் நம்ம பால் ஊற்ற முடியாது. இதெல்லாம் அதிகப்படியான சிரமங்கள் இருக்கு. இந்த 25 டு 30, அதுவே 25 லிட்டரு 30 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுனா நம்ம சிமெண்ட் தரையில கட்ட முடியாது. சரிங்களா? மேட்டை போட்டுமே கட்டினாலுமே மாடு காலை எப்படி வச்சு படுக்கும்? படுத்து ஏந்திரிக்கும் போது காம்பை வச்சு அழுத்திடும். அப்படி வச்சு அழுத்துச்சு அப்படின்னா அதனோட அந்த வருஷத்துல அந்த ஒரு மாசம் கம்பல்சரி அந்த காயம் வந்துச்சுன்னா மாடு பால் கறக்க முடியாது. அப்படி கறக்க முடியலன்னா நம்ம எந்த லாபத்தை எங்க போய் எடுக்க முடியும்? சரிங்களா? அந்த ஒரு விஷயத்துல நம்ம ரூ. 1 மேல மாடு எடுத்து நம்ம லாபம் எடுக்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை. அப்படி யாராவது எடுக்கிறாங்க இந்த ஒரே ஈத்துல அந்த மாடு கண்ணு போட்டதுல இருந்து செனையாகி நிக்கிறதுக்குள்ள, சரிங்களா, இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம அதுக்கான லாபம், நம்ம தீவனம், நமக்கான செலவு எல்லாம் எடுத்து யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுடைய பண்ணையை நானும் போயிட்டு பாக்குறேன். ஏன்னா நானும் இத்தனை 13 வருஷமா வச்சிருக்கேனே தவிர என்னால அந்த அளவு சரியா பயன்படுத்த முடியல. 25 லிட்டருக்கு மேல உள்ள மாடு, அதுக்குள்ள இருக்கிற மாடை நம்ம லாபம். ஏன்னா பாலினுடைய அளவு அதிகரிக்கும் போது ஃபேட்டஸ்னுக்கு வராது. அது எந்த கம்பெனிலையும் தனியார் பண்ணையிலையும் எடுக்க மாட்டாங்க. ஆவின்லையுமே டிகிரி பார்ப்பாங்க. 26 டிகிரி வரும். அது 21 22 தான் வரும். அப்படிங்கும்போது நம்ம எப்படி நம்ம அந்த பாலை விற்க முடியும்? கண்டிப்பா அந்த பாலை விற்க முடியாது. நம்ம 20 லிட்டரு ஒரு 18 டு 20 லிட்டர் கறக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த மாடு ஃபேட்டஸ்னுக்கு நல்லா வரும். ஒரு 4 1 8 ஃபேட்டஸ்னுக்கு வரும். ஒரு 36 37 கிடைக்கும். இல்லை, நம்ம ரூ. 30 31 தனியார் பண்ணையில ஃபேட்டஸ்னுக்கு இல்லாத பாலை ஊற்றி இந்த 18 டு 20 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு நம்ம 18 டு 20 லிட்டர் ஊற்றினாலும் சரி, அந்த மாடு 25 லிட்டர் ஊற்றினாலும் சரி, நமக்கான அமௌண்ட் கிடைக்கக்கூடியது எதுல கிடைக்கும் அப்படின்னா ஃபேட்டஸ்னுக்கு கம்மியா இருக்கிற மாட்டில் தான் ஃபேட்டஸ்னுக்கு நமக்கு இது பைசா கிடைக்கும். சரிங்களா? ஃபேட்டஸ்னுக்கு நிறைய வரணும். நீங்க அந்த மாட்டுல எவ்வளவு தீவனம் இப்ப ஒரு நானே சொல்றேன், இதை நிறைய பேர் சொல்றாங்க 25 லிட்டர் 30 லிட்டருங்கிறாங்க. 25 டு 30 லிட்டர் கறக்குது அந்த மாடு. அந்த மாட்டுக்கு எந்த முறையில தீவனம் கொடுப்பீங்க? எந்த அளவுக்கு தான் கொடுப்பீங்க? நீங்க தீவனம் ஒரு கட்டத்துல நீங்க தீவனம் கொடுத்துட்டே போகும்போது என்ன செய்யும்னா நம்ம அப்படியே மாடு சாப்பிட முடியாம செரிமான கோளாறுல நின்றோம். சரிங்களா? அதே நம்ம ஒரு 75 டு 80 அப்படி மாடு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜா அந்த மாடனுடைய அளவு நல்லா இருக்கும், மடி கரெக்டா இருக்கும், நம்ம பால் கறக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும். நம்ம அதுல பெரிய மாடு வச்சிருக்கோங்கிறதெல்லாம் பெருசு இல்லை. அதிகபட்சம் நம்ம 20 லிட்டருக்கு மேல உள்ள மாடு வச்சிருந்தாவே நம்மளால சமாளிக்க முடியாது. அந்த அளவுக்கு சமாளிச்சு அவங்க கொண்டு வராங்கன்னா அவங்க ரொம்ப என்ன சொல்றது, அந்த மாட்டை விட்டு எட்டக்க போக முடியாது. எட்டக்க போனாலுமே அதனுடைய பராமரிப்பு பயங்கரமான பராமரிப்பா இருக்கும். வெயில் காலத்துல அந்த மாடு கம்பல்சரி நம்ம எந்த தீவனம் கொடுத்து வளர்த்தாலும் சரி கம்பல்சரி மாடு எச்சில் வடியும். அந்த மாடு செனையை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், இப்போ 1,50,000 போட்டு வாங்குறீங்க, மாடு செனை பிடிக்கல, என்ன பண்ணுவீங்க?
அதனால வந்து கறவைக்கு வந்து ஒரு 18 to 20 லிட்டர் கறவை உள்ள மாடு எடுங்க. எல்லா ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தயவு செஞ்சு கேட்கறது அது மட்டும்தான். நீங்க எடுத்துட்டு ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஏன்னா நான் அந்த சேனல் ஆரம்பிச்சது காரணமே வந்து இது மாதிரியான ஒரு விஷயங்கள வந்து மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்துல தான். நீங்க மாட்டுப் பண்ணை தொழிலுக்கு வரவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? எல்லாருமே வாங்க. இளைஞர்கள் எல்லாருமே வரலாம். ஏன்னா இது யாருக்குமே போட்டியே இல்லாத தொழில். யாருக்கும் நம்ம வந்து போட்டி கிடையாது. உன்னால முடியுமா? நீ 4 மாடு வாங்கி வச்சு வள. சரிங்களா? நீ 10 லிட்டர் பால் வி உன் ஊர்லயே. நல்ல தரமான பால் குடுத்தா நம்மளுமே எந்த இடத்துல வேணா பால் வித்துக்கிட்டு இருக்கலாம். அந்த மாரி தரமான பாலா குடுக்கணும். நல்ல மாடு வாங்கணும். மாட்ட வந்து கண்டிப்பா கறந்து பார்த்து தான் வாங்கணும். சென மாடுங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே கான்செப்ட்ட விட்டுருங்க. பைசா தான் நம்ம குடுத்து மாடு வாங்குறோம். சரிங்களா? பைசா குடுத்து வாங்கும்போது நீங்க ஏன் வந்து சென மாட்ட வாங்குறீங்க? அவங்க சொல்றாங்க அப்படிங்கிற மாடு எங்க போனாலுமே 2ஆம் ஈத்து மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்ப 3ஆம் ஈத்து, 4ஆம் ஈத்து மாடுலாம் எங்க போகுது? இல்ல இந்த மாடு இந்த தலசம் ஈத்து எங்க தான் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. எங்க போனாலுமே பாருங்களேன் யூடியூப்ல 2வது ஈத்து, 3ஆவது ஈத்துன்னு சொல்லுவாங்க. 2வது ஈத்து தான் சொல்லுவாங்க. கடை முளப்பு அப்படிம்பாங்க. அது சொல்றாங்களே தவிர அத வந்து நம்ப மேக்ஸிமம் அத வந்து நம்ப யாரும் நேர்ல பார்த்ததில்ல. சரிங்களா? இப்ப இந்த மாடு வந்து இவ்வளோ பேரு வீடியோ போடுறாங்க. போன ஈடு வந்து பால் கறந்துச்சு. இந்த ஈடும் அது கறக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ யாராவது போட்டாங்க அப்படின்னா, அந்த வீடியோ இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு இதுக்கு அனுப்புங்க. சரிங்களா? போன ஈத்துல அந்த மாடு தலசம் ஈத்து 8, 8 கறந்தது. இந்த ஈடு 2வது ஈத்து இந்த மாடு கறக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே அனுப்புங்க. ஏன்னா, இந்த ஈடு புதுசா வாங்க வரவங்க, மாடு வாங்க வரவங்களே இவ்வளோ ரூபாய சொல்லல. ஒரு மாடு கொண்டுட்டு போறேங்கிறாங்க. அத கொண்டுட்டு போய் ஒரு 3 மாசம், 6 மாசம் கழிச்சு யாராவது திரும்ப ரிட்டர்ன் எடுத்து போட்டிருந்தாங்கன்னா ஓகே. இன்னை வரைக்கும் அத எடுத்து போடல. அது வந்து நீங்க யூடியூப்ப பார்த்து ஏமாந்து போயிட்டு மாடு வாங்கி மாட்டுப் பண்ண வச்சு நீங்க உங்களால வந்து சமாளிச்சு வெளில வர முடியாது. சரிங்களா? அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து கறந்து பார்த்து மாடு வாங்குங்க. 18 to 20 லிட்டர் கறவை உள்ள மாடு வாங்குங்க. ஓகேங்களா? 20 லிட்டருக்கு மேல உள்ள மாடு வாங்காதீங்கன்னு சொல்லல. உங்களால முடியும்னா வாங்குங்க. ஆனா வந்து நீங்க கண்டிப்பா லாபம் எடுக்கவும் முடியாது. சரிங்களா? ரூ. 80,000 மேல நீங்க மாடு வாங்குனீங்கன்னால், கண்டிப்பா லாபம் எடுக்கவும் முடியாது. அது எந்த முறையில நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அப்படியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு யாராவது நீங்க பண்ணையாளர் இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா என்னுடைய நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய என் வாட்ஸ்அப் நம்பர் இதுலயே நம்பர் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர் தான். அதுல வந்து வீடியோ வந்தாலும் வந்து சென்ட் பண்ணுங்க. ஏன்னா சக்சஸ்ஃபுல் ஏன்னா நானும் வந்து அந்த பண்ணைய பார்க்கணும். ஏன்னா நம்ப இந்த அளவு உள்ளது ஏன்னா, அதுல அப்படி கறவை இருக்கும். ஆனா அவங்க அந்த பால் எந்த முறையில விக்க முடியும்? அவங்க வந்து ஃபேட் எசன்ஸே இல்லாம யாரும் பால் வாங்க மாட்டாங்க. சரிங்களா? ரூ. 46 போட்டு 1 லிட்டர் வாங்குறாங்க அப்படின்னா, அது எப்படி வந்து தண்ணி பால் வந்து வாங்குவாங்க? கண்டிப்பா வாங்க மாட்டாங்க யாருமே. அத வந்து ஜெர்சி, இந்த நாட்டு மாடு இருக்கிறதும் கலந்து தான் வந்து விக்கலாம். அதே மாரி வந்து நீங்க இந்த 18 லிட்டரு 18 to 20 லிட்டர் கறவை உள்ள மாடு எடுத்தீங்க அப்படின்னா, ஓகே. நல்லபடியா வந்து நீங்க பண்ணை தொழில் பண்ணலாம். சரிங்களா? ரூ. 80 மேல மாடு எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அது வந்து நீங்க பண்ணையாளர் வந்து எடுக்கல அப்படின்னா வந்து அவங்க விற்பனையாளர் மட்டும் என்ன பண்ண போறாங்க? இந்த மாட வச்சு அவங்க பால் கறக்க போறதெல்லாம் இல்ல. எப்படி இருந்தாலும் குறைச்சு குடுப்பாங்க. ரூ. 80 மேலலாம் நீங்க மாடு வாங்கி, இந்த மாட்ட வந்து நீங்க எந்த வகையிலுமே லாபம் எடுக்கவே முடியாது. சரிங்களா? இந்த ஈத்து பால் கறக்கலாம். அடுத்த ஈது வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சரிங்களா? இதுல வந்து பாதி ரூ. 80,000 மாடு வாங்குனா, அது கறக்கிற பால் காசுல பாதி காசு மாட்டு தீவனத்துக்கு, பாதி காசு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த பாதி காசுல வந்து நம்மளுடைய கூலி நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்தது அதனுடைய வாங்குன காசுக்கான செலவு சரிங்களா? ரூ. 80 கஷ்டமா இருக்கும். ஆனா ரூ. 80 மேல நீங்க வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா இது பண்ண முடியாது. அதுக்கு மேல இருக்கிற பைசா வந்து உங்களுக்கு நஷ்டமா தான் போகும். அதனால இந்த அமௌண்ட்டுக்கு ஒரு ரூ. 80 அதிகபட்சம் ரூ. 1 மேல மாட்டுக்கு போகாதீங்க. ஏன்னா மாடு கிடைக்கலங்கிறதுக்காக வந்து ரூ. 1 போட்டு மாடு வாங்குறாங்க. அது வாங்கி அதனுடைய வட்டி செலவு கூட ஆகாது நமக்கு. சரிங்களா? ரூ. 80 அந்த அளவு ரேஞ்சுல மாடு எடுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.